அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய பதிவில் டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை பற்றின பதிவை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை, அதே போல் கங்கையை விட சிறந்த தீர்த்தமும் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை அப்படின்னு அக்னி புராணத்திலே சொல்லப்பட்டிருக்குங்க. எல்லா வைணவ திவ்ய தேசங்களிலும் இந்த வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கொண்டாடப்படும். பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் முக்கோடி ஏகாதசி 21 நாள் கொண்டாடப்படுமாங்க. இந்த சிறப்பு வாய்ந்த நாளான இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை நம்ம வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது அனைத்து செல்வ வளங்களையும் நம்ம பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் ஒரு 10 ரூபாய்க்கு இந்த துளசி இலையை வாங்கி நம்ம பெருமாளுக்கு கொடுக்கறது நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விலகி செல்வ வளம் ஏற்படும். அன்றைய தினம் விரதம் இருக்கிறவங்க இந்த துளசி இலையை பறிக்கக்கூடாதுங்க. அதனால வீட்டில் இருந்துச்சுனாக்கா நாளே பறித்து வச்சுடுங்க. நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் அன்னைக்கு வாங்கி கொடுக்கலாம். ஒரு சமயம் பார்வதி தேவி மிகச்சிறந்த விரதம் எது அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு சிவபெருமான் ஏகாதசி விரதம் தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்களாம். அத்தனை பாவங்களையும் போக்கும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் அப்படின்னு சொன்னாராம் இந்த வைகுண்ட ஏகாதசியோட மகிமையை. ஒவ்வொரு மாதமும் 2 முறை வர்ற இந்த ஏகாதசி திதி எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாங்க. இதுலேயும் இந்த மார்கழி மாதம் வருகிற வளர்பிறை ஏகாதசி மிகவும் புனிதமாகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுது. அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வைகுண்டத்தின் வடக்கு வாசல் வழியாக வரும் பக்தர்கள் மோட்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை அன்னையிலேருந்து 11வது திதி இந்த ஏகாதசி திதி. இந்த சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தாங்க வருது. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்ன ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருப்பார். அப்படிப்பட்ட சிறப்பான மாதமான இந்த மார்கழியில் வர்ற வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு ஸ்ரீ வைகுண்டநாதனே பரமவாசலை திறந்து வைத்து அருள் புரிவார் அப்படிங்கிறது ஐதீகம். வைகுண்ட ஏகாதசி நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் என்று நம்பப்படுகிறது. பட்டினி விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம், அல்லது வெறும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம். என்ன விரதம் உங்களால் இருக்க முடியுமோ அந்த விரதத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சா போதும். இன்னைக்கு இரவு கண் விழித்து பகவானை வழிபடுறது மிகவும் சிறப்புங்க. அதே மாதிரி பெருமாள் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் பார்க்குறவங்க பார்க்கலாம், பார்க்க முடியாதவங்க வீட்டிலே இருந்து வழிபாடு செய்யலாம். வீட்டில் இருப்பவர்கள் அன்றைய இரவு முழுவதும் விஷ்ணு சகஸ்கரநாமம், துதி பாடல், ராமாயணம், பகவத்கீதை இதெல்லாம் பாராயணம் செய்து கண் விழிக்கலாம். அன்னைக்கு கண்ணு முழிச்சு பரமபதம் ஆடுவது மிகவும் சிறப்பாங்க. மறுநாள் துவாதேசி என்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு கோவிலுக்கு சென்று நம்ம இறைவனை வணங்கிய பிறகு புளி சேர்க்காத உணவை தான் நம்ம சாப்பிட்ணும். அந்த விரத நாளில் முக்கியமாக உணவில் சேர்க்க வேண்டியது அன்னைக்கு என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய், சுண்டைக்காய், அகத்திக்கீரை இது 3ஐயும் அன்றைக்கி கண்டிப்பாக உணவில் சேர்க்கணுங்க. இந்த விரதம் நாள் கண்ணு முடிச்சுட்டு மறுநாள் நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அன்னைக்கு இந்த 3 காய்கறி நமக்கு கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடணும். இது துவாதேசி அன்னைக்கு சமைச்சு சாப்பிட வேண்டியது. நம்ம நாள் இந்த சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது, விரதமாக இருக்கும். நைட்டு கண்ணு முடிச்சுட்டு காலையில் குளித்து முடிவிட்டு சமைக்க வேண்டிய காய்கறிகள் இது. அதே மாதிரி ஏகாதசி முடிஞ்சு துவாதேசி அன்னைக்கும் நம்ம பகல் முழுக்க தூங்கக்கூடாதுங்க. மாலை 6 மணிக்கு மேலே தான், பகலில் விரதம் இருந்துட்டு நம்ம கோவிலுக்கு போயிட்டு மாலை 6 மணிக்கு மேலே தான் நம்ம தூங்கணும். வயதானவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்களுக்கும் முடியாதவங்க தூங்கிடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்சவங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தூங்குங்க, நல்ல பலன் இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு வர்றதுனால தீராத நோய்கள் தீரும், பாவங்கள் அகலும், சகல செல்வங்களும் உண்டாகும். இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குங்க நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ. பெருமாளுக்கு உகந்த தாமரைப்பூ அன்னைக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிடுங்க. அதே மாதிரி வெள்ளை மொச்சை, கல்லுப்பு, வெள்ளை சர்க்கரை இனிப்பு செய்கிறதுனால வெள்ளை சர்க்கரை போன்ற பொருள்களை நீங்கள் வாங்கிடுங்க. இதை யமகண்டம் ராகு காலம் பார்த்து தாங்க கண்டிப்பாக அந்த பொருள்களை வாங்கணும். என்னங்க இதுக்கெல்லாம் பார்த்து வாங்கணும்னா கண்டிப்பாக அன்றைய தினத்தில் இல்லை ஏதாவது ஒன்றாவது வாங்குங்க. அதை யமகண்ட ராகு காலம் பார்த்து அந்த பொருள்களை வாங்குங்க. நீங்கள் தாமரைப்பூ வாங்கினீங்கன்னாக்கா பெருமாளுக்கு கொண்டு போய் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இல்லை வெள்ளை மொச்சை, வெள்ளை சர்க்கரை, கல்லுப்பு இதெல்லாம் வாங்கினீங்கன்னாக்கா அந்த வெள்ளை சர்க்கரையில் கொஞ்சம் இனிப்பு செஞ்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக படையல் செஞ்சுடுங்க.
கடல மொச்சை நம்ம எப்போவும் வரையும் நம்ம வீட்டில் நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கல் உப்பு அது மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருட்களெல்லாம் நம்ம வாங்கும் பொழுது அன்னைக்கு வாங்கிறதுனால ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படுமாங்க. வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகுமா. முக்கியமாக இந்த பொருள்களை நம்ம வாங்குறதால பெருமாளின் அருள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் பொருளாதார கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும். இந்த ஏகாதசி நாளில் தந்தை தாய்க்கு வந்து திதி வந்துட்டுனாக்கா அன்னைக்கு நீங்கள் அதை கொடுக்கக்கூடாதுங்க. விரதம் இருக்கிறவங்க கொடுக்கக்கூடாது. அதை வந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு கூட கொடுக்கலாம். விரதம் இருக்க வேண்டியவங்க திங்கட்கிழமை டிசம்பர் 29 அன்னைக்கே நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாம விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் டிஃபன் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம், இல்லை பால் பழம் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம். உங்களால் எந்த விரதம் இருக்க முடியுதோ அந்த விரதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு இரவு கண் விழித்து காலையில் குளிச்சு முடிவிட்டு நீங்கள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வந்து வீட்டில் சமைச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. முடிஞ்சவங்க பகவானை வேண்டிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு நாள் மட்டும் கண்ணு முழிங்க. பகவானோட அருளால் உங்களுக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். செல்வ வளம் வந்து மேம்படும், கஷ்டங்கள் விலகும், நோய் நொடிகள் நீங்கும். இந்த சிறப்பு வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பெருமாளோட மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாசாய பிரசோதயாத். இந்த முக்கியமான மந்திரத்தை அன்னைக்கு சொல்ல மறந்துடாதீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி, நீங்கள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செஞ்சாலும் சரி, இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த சக்தி வாய்ந்த வைகுண்ட ஏகாதசி என்று இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் செய்வதால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை பிணி எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் பெருகுங்க. மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும். அதனால் நம்மளோட செல்வ நிலை உயரும். நம்ம வாழ்க்கையில் வறுமை அப்படிங்கிறது நீங்கி நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வரலாங்க. அனைத்து விதமான செல்வ வளங்களும் பெருமாளோட அருளால் நம்மளை தேடி வரும். அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்க வேறு எதையுமே கெட்ட நிகழ்வுகள் எதையுமே நினைக்காம பெருமாளை மட்டுமே நினைங்க. உங்களோட வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். வருகிற புது ஆண்டு 2026 உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நல்ல ஆண்டாக வளமான ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.